வெல்கம் டு ஐஸ்வர்யம் பில்டர். இன்னைக்கு வீடியோவில் குறுகலான ஒரு இடத்தோட வீட்டு பிளான் பார்க்கலாம். எப்போதுமே நான் வீட்டு பிளான் அப்பப்போ இடையில போட்டுக்கிட்டே இருக்கிறேன். அதாவது குறைச்ச பணம் உள்ளவங்களுக்கு ஒரு இன்ஜினியர்கிட்ட போயிட்டு ஒரு பிளானை வாங்கி ப்ராப்பராக டிஸ்கஸ் பண்ணி வீடை ஸ்டார்ட் பண்ணணுங்கிற ஒரு எண்ணம் இருக்காது. அவங்களுக்கு ஏதோ பெரிய அமௌண்ட் எதிர்பார்ப்பாங்க, கொடுக்க வேண்டியிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு இவங்களே ஒரு வீடை பிளானை போட்டு ரெடி பண்ணுவாங்க. அதனாலேயே அவங்க செலவு அதிகமாகிடும், பல பிரச்சனைகளை மாட்டுவாங்க. அதனால இந்த பட்ஜெட்டில் வீடு கட்ட நினைக்கிறவங்க, சின்ன இடம் உள்ளவங்க, குறுகலான இடம் வச்சிருக்கவங்களுக்குலாம் நான் என்கரேஜ் பண்ணி அவங்களோட வீட்டு பிளான்லாம் யூடியூப்ல அப்லோட் பண்ணுறேன். உங்களோட இடமும் அது மாதிரி இடமா இருந்ததுன்னா 15 லட்ச ரூபாய் குறைவான வீடு கட்டுறவங்களா இருந்தாக்க கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய சைட்டோட நீள அகலத்தை எழுதுங்க. அது எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருந்ததுன்னா நான் யூடியூப்ல போடுவேன். அதுக்கு மேலே யார் ரெண்டல் வீடு, பெரிய லக்ஸுரி வீடு, அப்பார்ட்மெண்ட்ஸு, அது மாதிரி பெரிய லெவலில் வீடுகள் பண்ண நினைக்கிறவங்க தனிப்பட்ட முறையில் என்ன வாட்ஸ்அப்பில் மெயிலில் தொடர்பு கொண்டு வாங்கிக்கோங்க. இப்போ நம்ம வீட்டோட பிளானை பற்றி பார்க்கலாம் வாங்க. இது இந்த பிளானோட சைஸ் 18x40. இதுக்கு மேலே யார் இடம் வச்சுனாலும் இந்த வீடை கட்டிக்கலாம். இது ஒருவேளை இந்த சைட் எக்ஸாக்டாக அதில் வீடு கட்டுறோம், ஃபுல்லாக கட்டுறோம் அப்படின்னாக்கா நம்ம இடத்துலையே லைட்டிங் வர்ற மாதிரி, வென்டிலேஷன் வர மாதிரி இந்த வீடை டிசைன் பண்ணியிருக்கேன். போன வீடியோவில் டக்ட் பயன்படுத்தி எப்படிலாம் வீடு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில். அதனால் அதை பேஸ் பண்ணி இந்த பிளானை ஃபைனலைஸ் பண்ணியிருக்கேன். மேலே தெற்கு, கீழே வடக்கு. இது வடக்கு பார்த்தா வாசப்படி உள்ள வீடு, சைட்டும் கூட. அதனால் இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கிரவுண்ட் ஃப்ளோர் மட்டும் டிசைன் பண்ணாமல் கிரவுண்டுக்கு மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு டிசைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைஸில் 18x40 அந்த சைஸில் இடம் வச்சுருக்கவங்க கீழே என்ன பண்ணணும்னா, நான் கார் பார்க்கிங் மாதிரி இடம் விட்டுருக்கேன். நார்த்து வெஸ்ட்டில் ஸ்டேர்கேஸ் கொடுத்துருக்கேன். இந்த கார் பார்க்கிங் ஏரியாவில் நீங்கள் சம்பு அது மாதிரி ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். ஸ்டேர்கேஸ் கீழே செப்டி டேங்க் அந்த மாதிரி ப்ரொவிஷன் பண்ணிக்கலாம். சிட்டி லிமிட்டுக்குள்ளே அந்த சைட் இருந்ததுன்னா நம்ம இதில் ஸ்டேர்கேஸ் கீழே செப்டி டேங்க் கொடுக்கலாம். ஒருவேளை நமக்கு ட்ரைனேஜ் சிஸ்டமில் இருந்தால் நேராக கனெக்ட் பண்ணி விட்டுலாம், அந்த மாதிரி பண்ணலாம். இப்போது வீட்டுக்குள்ளே என்ட்ரானோன்னா லிவிங் டைனிங்கு, அது 11:45-11 அந்த மாதிரி ஒரு ஹாலு. அடுத்து சவுத் ஈஸ்ட்டில் கிச்சன் கொடுத்துருக்கேன். பார்த்தீங்கன்னா 9x7 அந்த மாதிரி ஒரு கிச்சன் கொடுத்துருக்கேன். அடுத்து சவுத் வெஸ்ட்டில் பெட்ரூம் 1 கொடுத்துருக்கேன். அது 9x11 அந்த மாதிரி சைஸு பெட்ரூமு. அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா இதுக்கு பின்னாடி ஒரு தட்டு கொடுத்துருக்கேன். அதாவது எப்போதுமே நான் குறுகலான வீடுகளில் பின்னாடி ஒரு 3 அடி 4 அடி நீட்டி விட்டு அந்த இடத்த பில்டிங்லாம் கட்டாமல் ஓப்பனாகவே விடுவேன். எதனாலனா பின்னாடி வீடுகள் கட்டுறாங்கன்னா நமக்கு அந்த வென்டிலேஷன் ப்ராப்பராக இருக்கணுங்கிறதுக்காக பண்ணுறது. அதே மாதிரி இந்த வீட்டில் தெற்கு பக்கம் ஃபுல்லாக ஓப்பனிங் மாதிரி கொடுத்துருக்கேன். அதில் விண்டோ ப்ரொவிஷன் நம்ம கொடுத்துக்கிறோம். கிச்சனோட விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்கிறோம், பெட்ரூமோட விண்டோ ப்ரொவிஷன் கொடுத்துக்கிறோம். அந்த டக்ட் நம்ம ரூப்லாம் போடக்கூடாது, மேலே ஓப்பன் ஸ்கையாகவே இருக்கணும். அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். அடுத்து பெட்ரூம் 1க்கு இன்னொரு சைட்லேருந்து டக்ட் பொசிஷன் கொடுத்துருக்கேன். அதுலேருந்து பார்த்தீங்கன்னா லிவிங் ரூமுக்கும் வர மாதிரி கொடுத்துருக்கேன் அந்த டக்ட். அதை வென்டிலேஷனுக்கும் பயன்படுத்தலாம், அந்த டாய்லெட்டோடைய பைப் லைனுக்கும் பயன்படுத்தலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல காமன் டாய்லெட் தான் கொடுத்துருக்கோம். அது நார்த் வெஸ்ட்டில் வருது, அந்த மாதிரி டாய்லெட் பொசிஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து இந்த ஸ்டேர்கேஸ் மூலமாக மேலேறி வந்தோம்னாக்கா ஒரு பெரிய ஹாலு வித் டைனிங்கோட சிங்கிள் பெட்ரூம் வீடு ஃபுல்லாகவே கொடுத்துருக்கேன். சில பேர் லக்ஸுரியாக சிங்கிள் பெட்ரூம் இருந்தால் போதும்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி உள்ளவங்களை நினச்சிட்டு இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் போட்டேன். 10 ஹாலுக்கு 15 அந்த மாதிரி ஒரு பெரிய லிவிங் ஏரியா, 11:45-11 அந்த மாதிரி டைனிங் ஏரியா அந்த மாதிரி வருது. கிச்சன் பார்த்தீங்கன்னாக்கா 7x9 அந்த மாதிரி கிச்சனு. கீழே உள்ள மாதிரி தான் சிட்டிஸ் மேலே வருது. 9x11 பெட்ரூமு, அதே மாதிரி டாய்லெட்ஸ் ஏரியா அந்த மாதிரி வருது. இது ஃபுல்லாக ஒரே பிளானு. இது அப்படியே இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இன்னொரு பெட்ரூம் வேணும் அப்படின்னாக்கா நமக்கு இது ஆப்ஷன் 2. இந்த வீட்டில் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணியிருக்கேன்னாக்கா பெட்ரூம் கொடுத்துருக்கேன். லிவிங் டைனிங் அதனால் கொஞ்சம் குறையுது. அது பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 11:45-17 அந்த மாதிரி வந்துடுது. கிச்சன் மாற்றம் இல்லை, பெட்ரூம்லேயும் மாற்றம் இல்லை, டாய்லெட்ஸ் டக்ட் இல்லை, இதுலேயும் மாற்றம் இல்லை. பின்னாடி உள்ள டக்டில் நம்ம எப்போதுமே ரூப் போடக்கூடாது, அது ஓப்பனாக இருக்கணும், ஓப்பன் டு ஸ்கைல தான் இருக்கணும். இத்தனை மாடி நம்ம 2 மாடி 3 மாடியே போனாலும் சரி அந்த சைடு ரூப் போடக்கூடாது. அதனால் ஸ்கை லைட்டோட லைட் கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் விழணும், அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். எப்போதும் நம்ம குறுகலான வீடுகள் கட்டும்போது நம்மளுடைய வீட்டோட வென்டிலேஷனும் லைட்டு ஏர் சர்க்குலேஷன் எல்லாமே நம்மளுடைய வீட்டுக்குள்ளேயே வர மாதிரி பண்ணிக்கணும். பக்கத்தில் யாரும் வீடு கட்டினா கூட நமக்கு அதனால பாதிப்பு இல்லாத மாதிரி வீடு கட்டணும். அப்போ தான் நமக்கு பக்கத்தில் அவங்க வீடு கட்டினாலும் நமக்கு எந்த பாதிப்பும் வராது. அதை மனசில் வச்சுட்டு நம்ம எப்போதுமே குறுகலான இடங்கள்லாம் நம்ம ஜாக்கிரதையாக நம்ம பிளானை ஃபைனலைஸ் பண்ணிக்கணும். இப்போ அடுத்த வீடியோவில்
இந்த வீட்டில் வந்து சிங்கிள் டைல் கொடுத்ததுனால இது வந்து ரெண்டுமே அட்டாச்சாக பண்ணோம்னா எப்படி மாற்றம் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். அதே நேரத்தில் இந்த மாதிரி இடம் குறுகலாக வச்சிருக்கவங்களுக்கு அந்த வீடு பயன்படும். நான் போடுற வீட்டோட பிளானுங்கள் எல்லாம் ஜூனியர் ஆர்கிடெக்ட்ஸு, இன்ஜினியர்ஸு, ஜூனியர்ஸ்க்கு எல்லாருக்கும் பயன்படுற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் கிளைண்டான மக்களுக்கும் பயன்படும். அந்த மாதிரி தான் நான் வீடியோஸ்லாம் போடுறேன். அதனால் என்னுடைய வீடியோஸை தவறாமல் பாருங்கள். உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கெல்லாம் வாட்ஸ்அப்பில், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பயன்படும். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஃபேஸ்புக்கில் வந்து ஐஸ்வர்யம் பில்டர்னு அடிங்க. எங்களுடைய ஃபேஸ்புக் பேஜை நீங்கள் தொடரலாம். இதன் மூலம் வந்து எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டீஸு, ப்ராஜெக்ட்ஸு எல்லாத்தையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் மேலும் எங்களுடைய வெப்சைட் வந்து aishwaryambuilder.info சொல்லிட்டு இருக்குது. அதை நீங்கள் டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலும் எங்களுடைய கம்பெனி, என்னுடைய ப்ராஜெக்ட்ஸு என்ன பண்ணியிருக்கோம் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். மேலும் உங்களுக்கு ஏதாவது ப்ராஜெக்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டீங்கன்னாக்கா நீங்கள் இந்த என்கொயரி ஃபார்மில் ஃபில்அப் பண்ணி நீங்கள் எனக்கு அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுறேன். என்கொயரி எதாவது பண்ணணும்னு வச்சிங்கனாக்கா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இல்லது எனக்கு வந்து மெயிலில் என்கொயரி ஃபார்மில் வந்து ஃபில் பண்ணி அனுப்புங்க. நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன்.